கல்வி நிதியை வழங்கிடு. இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். இருமொழி கொள்கையை உயர்த்தி பிடிப்போம். இருமொழி கொள்கையை உயர்த்தி பிடிப்போம். உலகமெங்கும் தமிழர் கூட்டம். உலகமெங்கும் தமிழர் கூட்டம். இருமொழி கொள்கை தகுந்த ஏற்றம். இருமொழி கொள்கை தகுந்த ஏற்றம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும். மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. திராவிட இயக்க தமிழர் பேரவையின் சார்பில் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய இந்த மொழிப்போர் களத்திற்கு தலைமையேற்றிருக்கும் பேராசிரியர் ஐயா சுபவி அவர்கள, திராவிட இயக்க தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர் அருமைக்குரிய சகோதரி உமா அவர்கள, சட்டமன்ற உறுப்பினர் நண்பர் மருத்துவர் எழிலன் அவர்கள, இங்கு திரண்டிருக்கக்கூடிய தமிழ் உணர்வாளர்களே, புரட்சிகர வாழ்த்துக்கள். முதலில் நாம் டெல்லிக்கும் ஒன்றியத்துக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். உறங்கிக் கொண்டிருந்த தமிழினத்தை அவர்கள் தங்களுடைய மொழி ஆதிக்கத்தை திணித்தல் என்ற பெயரிலே உசுப்பி இருக்கிறார்கள். எங்கே சமூக வலைதளங்களில் பொழுதுபோக்கு என்ற பெயரால் நம்முடைய அடுத்த தலைமுறை தன்னை காணாமல் அடித்துக் கொண்டிருக்கிறதோ என்று நம்மை போன்றவர்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருந்த நேரத்தில் அதே சமூக வலைதளத்தில் நம்முடைய வருங்கால தலைமுறையினரை இணை இழுச்சி கொள்ள செய்திருக்கிறார்கள் பிரதமர் மோடி அவர்களும் ஒன்றிய அரசும். அதற்காக நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று கடந்த 5 அல்லது 6 நாட்களாக மொத்த தமிழினமும் ஒரே நேர்கோட்டில் நின்று கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை தவிர அனைத்து அரசியல் இயக்கங்களும் மக்கள் இயக்கங்களும் உணர்வாளர்களும் ஒரே நேர்கோட்டில் நின்று டெல்லியின் இந்தி திணிப்புக்கு எதிராக களம் கண்டு கொண்டிருக்கிறார்கள். களத்துக்கு வருபவர்களுடைய எண்ணிக்கை சற்று குறைவாக இருக்கலாம். ஏனென்று சொன்னால் நாங்கள் இன்னும் போரையே தொடங்கவில்லை. போருக்கான வியூகங்களை பற்றி தான் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். போர் தொடங்கிய பிறகுதான் தமிழ்நாட்டின் வீதிகளை எவராலும் கட்டுப்படுத்த முடியாது என்ற நிலையை டெல்லி உணரும். மதத்தை விட மொழி உணர்வு ஆழமானது என்பதை பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரச்சனையிலே பார்த்தோம். மதத்தின் அடிப்படையில் எங்களுக்கு RSSனாலும் இந்துத்துவ பாசிசத்தினாலும் ஆபத்து இருக்கிறது என்று கருதி ஜின்னா தனிநாடை கேட்டு பாகிஸ்தானை பெற்று சென்றார். அந்த பாகிஸ்தான் இந்தியாவுடைய மேற்கு பகுதியில் மேற்கு பாகிஸ்தான் என்றும் பங்களா மொழி பேசக்கூடிய பகுதியை கிழக்கு பாகிஸ்தான் என்றும் நிலவரையறை செய்திருந்தது. ஆனால் அங்கே பங்களா பேசக்கூடிய தேசிய மொழி புறக்கணிக்கப்பட்ட காரணத்தினால் பாகிஸ்தானிலிருந்து பங்களாதேஷ் தனிநாடு பெற்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவுடைய மேற்கில் இருக்கக்கூடிய குஜராத்தும் கிழக்கில் இருக்கக்கூடிய மணிப்பூரும் வடக்கில் இருக்கக்கூடிய காஷ்மீரும் தெற்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடும் கூட்டாட்சி தத்துவத்தின் கீழ் இணைந்திருக்க வேண்டுமேயானால் இந்தி திணிப்பை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும். கூட்டாட்சி தத்துவத்திற்கு வேட்டு வைத்து விடாதீர்கள். தமிழ்நாடு மொழி உணர்வில பிற மாநிலங்களை விட மிகைத்திருக்கக்கூடிய ஒரு பூமி. இந்தியாவில் சில மாநிலங்களுக்கு தனித்த மரபு சிந்தனைகள் உண்டு. தமிழ்நாடு, கேரளம், பஞ்சாப், காஷ்மீர், மணிப்பூர், நாகாலாந்து இது போன்ற மாநிலங்களுக்கு அரசியல் விழிப்புணர்வும் உண்டு, தனித்த கொள்கை மரபும் உண்டு. இவற்றையெல்லாம் நீங்கள் அடிக்க நினைக்கிறீர்கள். ஒரு இனத்தை அடிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் அந்த மொழியை சிதைக்க வேண்டும். செவ்விந்தியருடைய மொழி எங்கு காணாமல் போனது? அமெரிக்காவில் ஆங்கிலம் புகுந்த பிறகு பூர்வகுடி மக்களுடைய மொழி எங்கே போனது? உத்தரப்பிரதேசத்தின் மண்ணின் மொழியான போஜ்புரி மொழி எங்கே போனது? பீகாரின் மண்ணின் மொழியான பீகாரி எங்கு போனது? உத்தரகாண்டின் மண்ணின் மொழியான உத்தரகாண்டி எங்கே போனது? ராஜஸ்தானின் மண்ணின் மொழியான ராஜஸ்தானி எங்கு போனது? மகாராஷ்டிராவின் மண்ணின் மொழியான மராட்டா இன்று எந்த நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது? சமஸ்கிருதத்தின் ஊடுருவலின் காரணமாக மலையாள மொழி தன்னுடைய தனித்த இயல்பை இழந்து விட்டது என்று மலையாள இலக்கியவாதிகள் பொங்கி வெடிக்கிறார்களே, எதனால் ஏற்பட்டது? இந்தி சூழ்ச்சியால் ஏற்பட்டது. அதனால்தான் நாம் நம்முடைய அரணை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கட்சி அரசியல் எல்லைகளை எல்லாம் தாண்டி அண்ணன் தம்பிகளாக ஒரு குடும்பமாக ஒருங்கிணைத்திருக்கின்றோம். நல்ல வேளையாக இந்த நேரத்திலே நம்முடைய திராவிட மாடல் அரசு இப்போது ஆட்சியில் இருக்கிறது. இந்த ஆட்சி இல்லாமல் வேறு ஆட்சி இருந்திருந்தால் மிகப்பெரிய அபாயத்தை தமிழ்நாடு சந்தித்திருக்கும். நல்ல வேளையாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்களும் நம்முடைய மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களும்
பெரியார், அண்ணா, கலைஞர் வழியில கொள்கை உறுதியோடு நின்று தமிழினத்துடைய உணர்வுகளை பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சினா பேராசிரியர், தேர்தல் காலத்தை விட இந்த மொழிக்களம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா தேர்தல் காலத்தை நானும் டாக்டர் எடிலின் போன்றவர்கள் சந்திப்போம். வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமா, எந்த வாக்காளரை எப்படி திருப்திப்படுத்துவது, எந்த இடத்தில் எப்படி சமரசம் செய்து கொள்வது, இதுவெல்லாம் அரசியலிலே எழுதப்படாத விதி, இதுதான் உண்மை. ஆனால் மொழிகளத்திலே தோல்வி என்பது இல்லை என்ற காரணத்தினால், வெற்றி மட்டுமே இலக்கு என்ற குறிக்கோள் இருக்கின்ற காரணத்தினால் நாம் மன ஈடுபாட்டோடு இந்த களத்திலே இறங்கி நிற்கின்றோம். அந்த அடிப்படையில நம்முடைய உணர்வாளர்கள் எல்லாம் தலைநகரில் ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய திராவிட இயக்க தமிழர் பேரவைக்கும் நம்முடைய பேராசிரியர் அவர்களுக்கும் மனமார்ந்த புரட்சிகர வாழ்த்துக்களை கூறி தொடர்ந்து நாம் களமாடுவோம். நம்முடைய அடுத்த தலைமுறை கிளர்ந்திருக்கிறது. இந்த அடுத்த தலைமுறையுடைய கிளர்ச்சியின் தீயை தொடர்ந்து மூட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த தீ என்பது யாரையும் அடிப்பதற்கான தீ அல்ல, இருட்டில் இருக்கக்கூடிய குடிசையில வெளிச்சத்தை ஏற்படுத்துவதற்கான தீ என்பதை புரிந்து கொண்டு உணர்வுபூர்வமாக களமாடுவோம். வாழ்த்துக்கள்.